ஹாய் ஆல், வெல்கம் டு மை சேனல் ப்ளே ஆஃப் பாசிட்டிவிட்டி. நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் க்ரஷ் கூட க்ரஷ் உங்களை பற்றி என்ன நினைக்கிறாங்க அண்ட் நோ கான்டாக்டில் இருந்தால் அவங்களுக்கான வீடியோ இது. ஸோ பைல் நம்பர் 1 இந்த பீட்ஸா அண்ட் பைல் நம்பர் 2 இந்த பர்கர். அதுக்கப்புறம் பைல் நம்பர் 3 இந்த ஐஸ்கிரீம். ஓகே, உங்களுக்கு சூஸ் பண்ண முடியல, மெடிடேட் பண்ண முடியல, ஃபோக்கஸ் இல்லை அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா ரேண்டம் நம்பர் ஜென்ரேட்டர் அப்படின்னு சொல்லிட்டு கூகுளில் இருக்கும். ஸோ அதை செக் பண்ணிக்கோங்க. கொஞ்ச நாளாக என்னால் வீடியோ போட முடியல, சாரி ஃபார் தேட். அண்டு ஒருத்தங்க கேட்டிருந்தாங்க, ஒரு சப்ஸ்கிரைபர், க்ரஷ் வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவங்களுக்கு தான் எக்ஸ்க்ளூசிவ்லி அவங்களுக்கு தான் அந்த வீடியோ. ஸோ யா, ஸோ பைல் நம்பர் 1 உங்களுடைய பர்சன் எப்படிப்பட்ட பர்சன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். இந்த பீட்சா சூஸ் பண்ணியிருக்கோங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த பீட்சா சூஸ் பண்ணனால எனக்கு என்னமோ லைக் நீங்கள் தான் நிறையா எப்படியோ மல்டிபிள் சாய்ஸ் அப்படிங்கிறது எனக்கு தெரியுது. இல்லைன்னா ஓவர் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படி எனக்கு ஃபீல் ஆகுது. லைக் என்னுடைய பிளேட்டில் நிறையா இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கிலீஷில் சொல்லப்போனால் தெர் இஸ் ஸோ மச் ஆன் மை பிளேட். என் கையில் நிறையா இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஏதாவது இருக்கலாம் மேபி. ஓகே, நம்ம பார்க்கலாம். ஸோ உங்கள் க்ரஷ் எந்த மாதிரியான ஒரு பர்சன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். அப்புறம் உங்களோட எனர்ஜி பார்க்கலாம். ஓகே, ஸோ உங்கள் க்ரஷ் எப்படிப்பட்ட பர்சன்? ஓகே, ஸோ நீங்கள் எந்த மாதிரி உங்கள் எனர்ஜி? ஓகே ஓகே, ஸோ ஒரு ஓஷோ ஜென்னும் பார்க்கலாம். உங்கள் க்ரஷோட எனர்ஜி உங்களோட எனர்ஜிக்கு. ஓகே, உங்கள் க்ரஷோட எனர்ஜி அண்ட் உங்களோட எனர்ஜி. ஓகே, ரிவர்ஸ் கார்டு வந்திருக்கு. ஓகே, இப்போ உங்கள் க்ரஷ் உங்களை பற்றி என்ன நினைக்கிறாங்க, இந்த ரிலேஷன்ஷிப்பை பற்றியோ இல்லை என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். உங்களை பற்றி, இந்த ரிலேஷன்ஷிப் பற்றி என்ன நினைக்கிறாங்கன்னு பார்ப்போம். ஓகே, ஸோ ஓஷோஸ் என்னையும் எடுத்து பார்க்கலாம். ஓகே, ஃப்ளோயிங் டவுன் ரிவர்ஸில் இருக்குது. ஓகே, ஸோ எல்லா கார்டுமே ரிவர்ஸில் வருது. ஓகே, ஸோ ஃப்யூச்சர் ஆஃப் திஸ் ரிலேஷன்ஷிப் ஆர் ஃப்யூச்சரில் அவங்க என்ன ஆக்ஷன் எடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். ஓகே, ஓகே, ஃப்யூச்சரில் என்ன ஆக்ஷன் எடுப்பாங்க? பீட்சா பைக்கு என்ன ஆக்ஷன் எடுப்பாங்க? ஓகே, இதுவும் வந்திருக்கு ஃப்யூச்சர் கார்ட்ஸ். ஓகே, ஃப்யூச்சர் கார்ட்ஸ் இன்னொரு ஓரமாக வச்சுக்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் அவங்க எப்படி எந்த எனர்ஜியில் இருக்காங்க அப்படின்னு பார்த்தா, இந்த கார்டை பார்த்தாலே உங்களுக்கு கிளியராகவே தெரியும். ஓகே, நம்ம முன்னே பார்த்தோம், அவங்க ஏதோ ஒரு எனர்ஜியில் ஸ்டக்கப் ஆகி இருக்கிறாங்க. ஏதோ ஒரு மேபி இருங்க, தேர்ட் பார்ட்டி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். இஸ் தேர் எனி தேர்ட் பார்ட்டி இன்வால்மெண்ட்? மேபி, பட் நோ தான், ஆக்சுவலி நோ தான். மேபி இது ஒரு எக்ஸாக இருக்கலாம். ஏன்னா இது முடிஞ்சு போன ஒரு விஷயத்துக்கு தான் இவங்க ஃபீல் பண்ணுற மாதிரி இருக்குது. இல்லைன்னா ஒரு பயம் அந்த மாதிரி இருக்கும். ஒரு ரிலேஷன்ஷிப்புக்கோ இல்லை அவங்க நம்மளை ஏமாற்றிடுவாங்களோ. ஏன்னா அந்த பர்சன் மேபி நிறைய விஷயத்தில் ஏமாந்துருக்கலாம். இல்லைன்னா ஒரு சில பேருக்கு அந்த ஒரு பயம் இருக்கும். எப்படின்னா நமக்கு ஒரு விஷயம் பிடிச்சிருச்சுனாலே அது நம்மளை விட்டு விலகி போயிடும் அப்படிங்கிற ஒரு பயம் இருக்கும். அதனால மேபி இருக்கலாம். இந்த பர்சன் அதனால மேபி ஸ்டக்கப் ஆகி இருக்கலாம்.
பட் இன்டர்னலி எனக்கு என்ன ஃபீல் ஆகுதுன்னா இவங்களுடைய ஓன் பயம்தான், வேறு எதுவுமே கிடையாது. அண்ட் இவங்க வந்து எஃபர்ட்ஸ் போடணுமா அப்படின்னு பார்க்குற மாதிரி இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா லேசினஸ் கார்டு இருக்குது. ஸோ அவங்கள தேடி எல்லாமே வரணும், நம்ம தான் வந்து எல்லா எஃபர்ட்ஸும் போடணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. நீங்கள் ஒரு நாள் வந்து எஃபர்ட்ஸ் போடாமல் விட்டால் கூட ஓகே, இவங்க ஓவர் திங்க் பண்ணிவிட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இவ்வளோ தான் போட இவங்க அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பாங்க. அவங்க சைட்லேருந்து ஒரு மிக்சட் சிக்னல்ஸ் கூட கொடுக்க மாட்டாங்க. அவங்க வந்து என்ன நினைப்பாங்க, அவங்க தான் எல்லாமே, லைக் நம்மக்கிட்ட பேசணும், நம்மக்கிட்ட எல்லாமே பண்ணணும், அப்படியே வந்து அவங்களே வந்து அதை வந்து ஒரு லைஃப் லாங் ரிலேஷன்ஷிப் மாதிரி அதை கொண்டு போயிடணும். பட் நான் வந்து எந்த எஃபர்ட்ஸும் போட மாட்டேன் அப்படின்னு வந்து இந்த பர்சன் வந்து நின்றுட்டுருப்பாங்க. ஓகேவா? வேறஸ் உங்களோட எனர்ஜி எப்படி இருக்குது அப்படின்னா வந்து உங்களுக்கு மல்டிபிள் சாய்ஸ் இருந்துமே நீங்கள் இந்த பர்சனை வந்து சூஸ் பண்ணுறதுக்கான நீங்கள் வந்து ஏதோ ஒரு ரீசன்னால் இந்த பர்சனை வந்து சூஸ் பண்ணியிருக்கீங்க. ஓகே. அண்ட் இன்னசென்ஸ் கார்ட் ரிவர்ஸில் இருக்குது. ஓகே. ஸோ எனக்கு என்ன ஃபீல் ஆகுது அப்படின்னா நீங்கள் இந்த பர்சனை வந்து மேபி உங்களுடைய ஏதோ ஒரு உங்களுடைய பயம் வந்து இந்த பர்சனுக்கும் உங்களுக்கும் ஒரே மாதிரி பயம் இருக்கலாம். ஓகே. ஏதோ ஒரு இன்செக்யூரிட்டி வந்து இந்த பர்சனுக்கும் உங்களுக்கும் இருக்கலாம். அதனால வந்து ஓகே, இந்த இன்செக்யூரிட்டியே இவங்க எனக்கு புரிஞ்சுக்கிறாங்க, அதனால நான் வந்து இந்த பர்சன் என்னை ரொம்ப அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுனால இந்த பர்சன் கூட நான் இருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு தாட்டில் தான் உங்களுக்கு நீங்கள் வந்து இந்த பர்சன் மேலே ஒரு க்ரஷ் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்துச்சு. ஓகேவா? ரெண்டு பேரும் ஒரு மாதிரி புலம்பி வைப் ஆகுறது, புலம்பியே வைப் பண்ணுறது, அந்த மாதிரி இந்த பர்சன் கூட. ஸோ உங்களுடைய ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்குது அப்படின்னா வந்து இந்த பர்சன் வந்து ரொம்ப கன்ஃபியூஸ்டாக தான் இருக்கார். ஓகேவா? இந்த பர்சனுக்கு வந்து பயம் எவ்வளோ பயம் அப்படின்னா வந்து இவங்க ஹார்ட் வந்து ஓகே போ, இதை ஓகே இதை பண்ண அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. பட் அப்படியே வந்து இப்போ காலையில் வந்து ஒன்று சொல்லுவாங்க, ஓகே நல்லா பேசுகிற மாதிரி இருக்கும். அப்படியே வந்து ஒரு மத்தியானமாக பார்த்தா இந்த பர்சன் வந்து வேறு மாதிரி பேசுவாங்க. ஓகே. ஸோ இந்த பர்சன் வந்து உங்களை வந்து எப்படி நினைக்கிறாங்கன்னா ஒரு நல்ல என்ன சொல்கிறது, இந்த பர்சன் எனக்கு கிடைச்சதுக்கு ரொம்ப ரொம்ப லக்கி தான், இந்த பர்சன் கூட நம்ம வந்து ஒரு ரிலேஷன்ஷிப்பை ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு இவங்களுக்கு ஆசை இருக்குது. பட் அது தடுக்கவும் செய்யுது. ஓகே, தெர் இஸ் சம் பிளாக்கேஜும் இல்லாமல் இல்லை இருக்குது. அது வந்து இவங்களுடைய ஓன் இன்செக்யூரிட்டினே சொல்லலாம். மேபி உங்களுடைய ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸும் இவங்களுடைய ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸும் வந்து கம்பேர் பண்ணும்போது வந்து மேட்ச் ஆகாது. மேபி நீங்கள் வந்து ஹையர் ஸ்டேட்டஸில் இருக்கலாம், இல்லை அவங்க வந்து ஒரு கம்பேரிட்டிவ்லி கொஞ்சம் லோவர் ஸ்டேட்டஸில் இருக்கலாம், அந்த மாதிரி இருக்கலாம். ஸோ இந்த பர்சன் வந்து அதையெல்லாம் கூட ஓவர் திங்க் பண்ணுறாங்க. பட் இந்த பர்சன் வந்து ஒரு ஸ்டெபிலிட்டியே இல்லாத ஒரு பர்சனாக இருக்காங்க. மேபி அதனால் உங்கள் கூட வந்து நோ கான்டாக்ட் சிச்சுவேஷனாக போயிருக்கலாம். உங்களுக்கு வந்து ஒரு ஃபால்ஸ் ஹோப் கொடுக்கக்கூடாது, அந்த மாதிரி. இந்த பர்சன் வந்து இந்த மாதிரி எப்படி சொல்கிறது, லைக் மிக்சட் சிக்னல்ஸ் கொடுத்தாலுமே வந்து ஒரு பக்கமாக நோன்னு சொல்லிகிட்ருப்பாங்க. எங்கே உங்களுக்கு ஃபால்ஸ் ஹோப் கொடுக்கக்கூடாது, இல்லை நான் வந்து ஒரு விஷயம் வந்து சொல்லி அதை நான் நடத்தி வைக்காமல் போயிடக்கூடாது, ஃபேக் ப்ராமிஸ் கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறதுலேயும் இந்த பர்சன் வந்து தெளிவாக இருக்கிறாங்க. ஓகே. பட் ஸ்டில் உங்களை விடவும் முடியாமல் இருக்கிறாங்க. ஓகே. ஸோ ஃப்யூச்சரில் என்ன ஆக்ஷன்ஸ் அவங்க எடுப்பாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து டெஃபினெட்லி 2 குயின் எனர்ஜி வந்திருக்கு. அவங்களுக்கு வந்து டெஃபினெட்லி தெரியும், ஓகே இந்த ஓவரால் எனர்ஜி நான் வாசிக்கல. ஓகே. ஸோ இந்த பர்சன் வந்து எப்படி அப்படின்னா ஸ்லோவிங் டவுன் வந்து ரிவர்ஸில் வந்திருக்கு. ஓகே. ஸோ எனக்கு எப்படி ஃபீல் ஆகுது அப்படின்னா சில பேர் வந்து நம்ம நோனா டக்குன்னு நோ சொல்லிடணும், நம்ம வந்து ஒருத்தங்களை ஏமாற்றக்கூடாது, ஒருத்தங்களை வந்து வெயிட் பண்ண வைக்கக்கூடாது. வெயிட் பண்ணுறது கூட வந்து அவங்கள வந்து என்ன சொல்கிறது, ஒரு லவ் வந்து ப்ரப்போஸ் பண்ணுறதுக்கோ இல்லை அக்செப்ட் பண்ணுறதுக்கான நம்ம வெயிட் பண்ண வைக்கிறோம் அப்படின்னா வந்து அவங்க எப்பயோ நம்மளை வந்து ஒரு சர்டன் கோல் அச்சீவ் பண்ணிவிட்டு நம்மளை அக்செப்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம வெயிட் பண்ண வைப்போம் அப்படின்னு இவங்க தாட் அப்படி இருக்குது. ஸோ இவங்க வந்து டக்குன்னு நம்ம சொல்லிடலாம், விளையாட வேணாம், நம்ம நோனா நோ சொல்லணும். பட் இவங்களால டிசைரே பண்ண முடியல. டு பி ஆனஸ்ட், இவங்களால ஒரு எஸ் அண்ட் நோ சொல்ல முடியல.
என்ன சொல்கிறது, ஐயோ அப்படிங்கிறது மாதிரி தான் இருக்கிறாங்க. என்ன அவங்களுக்கு தெரியல, அவங்க நினச்சிட்டு இருக்கிறாங்க இந்த ரிலேஷன்ஷிப் வந்து சீரியஸாக போகலை அப்படின்னு நினச்சிட்டு அவங்க வந்து ஒரு ஓகே நோ தானே சீக்கிரமாக சொல்லிடலாம் அப்படின்றாங்க. பட் அது நோவும் சொல்ல அவங்களுக்கு வந்து மனசே வரல. ஓகே, ஸோ அவங்க வந்து நெக்ஸ்ட்டு என்ன ஸ்டெப் எடுப்பாங்க அப்படின்னா, ஸோ அவங்க வந்து அவங்கள வந்து ஒரு இவங்க வந்து ஒரு அவாய்டண்ட் அட்டாச்மெண்ட் ஸ்டைலில் இருக்கிற மாதிரி இருக்குது. அதாவது அவாய்டண்ட் அட்டாச்மெண்ட் ஸ்டைல் அப்படின்னா, இப்போ வந்து அவங்க மேலே யாராவது பாசம் காமிச்சாங்க அப்படின்னா அவங்க தள்ளி தள்ளி போயிடுவாங்க. எப்போ வந்து அந்த பாசம் காட்டுறவங்க நிறுத்துகிறாங்களோ எங்கே அவங்க காணோம் அப்படின்னு தேடுற மாதிரி. ஸோ இந்த பர்சனும் வந்து சாரி அந்த மாதிரி உங்களை வந்து தேடி வர மாதிரி இருக்குது. கம்பேர் பண்ணி பார்ப்பாங்க. ஓகே, ஸோ கம்பேரிசன் கார்டு வருது. லைக் அவங்க ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸை கம்பேர் பண்ணுவாங்க அப்படின்னு நான் சொன்னேன். ஸோ கம்பேர் பண்ணி பார்த்துட்டு அவங்க வந்து மறுபடியும் வந்து உங்ககிட்டே வருவாங்க. இந்த பர்சன் வந்து எனக்கு ஒரு நல்ல சாய்ஸு, ஐ நோ இது வந்து ஹர்ட்ஃபுல்லான ஒரு விஷயம், நம்ம வந்து ஒரு சாய்ஸா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, பட் அந்த சாய்ஸுங்கிறது வந்து இங்கே எப்படி அப்படின்னா, அவங்க ப்ரிவியஸாக ஒரு சில பர்சன்ஸை மீட் பண்ணியிருப்பாங்க. ஓகே, அது கம்பேர் பண்ணுவாங்க. ஓகே, நாட் லைக் இப்போ வந்து ஒரு 4 பேர் ப்ரப்போஸ் பண்ணியிருக்காங்க, அதில் நீ பெஸ்ட்டு அப்படி கிடையாது. முன்னாடி இருந்ததை வச்சு அது கம்பேர் பண்ணுறதும் தப்பு தான், இல்லைன்னு சொல்லலை. பட் ஸ்டில் இது வந்து உண்மையான ஜென்யூன் திங் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து சொல்லுவாங்க. அவங்க மனசையே அவங்க தேர்த்திப்பாங்க. ஓகே, ஸோ இந்த பர்சன் வந்து நமக்கு லவ் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த பர்சன் வந்து உங்கள்கிட்ட ஃபினான்ஷியலி அவங்க வந்து ஒரு நல்ல பொசிஷன் வரணும் அப்படின்னும் அவங்க ட்ரை பண்ணுவாங்க. அண்ட் தென் நீங்கள் வந்து எப்போ ஒரு ஸ்டெப் பேக் எடுத்து வைக்கிறீங்களோ அப்போ வந்து அவங்க ஒரு லவ் கொடுக்கறதுக்கு வந்து நிறைய சான்ஸ் இருக்கும். அவங்க வந்து இந்த ட்ரஸ்ட் கார்டு பார்த்தீங்க அப்படின்னா வந்து அப்படியே வந்து இந்த வானத்தில் பறந்துட்டுருக்கோம். அப்படியே வந்து எந்த ஒரு சப்போர்ட்டும் இல்லாமல் அந்த பொண்ணு பறந்துட்டுருக்கோம். ஸோ அவங்க வந்து ஓகே அப்படி கன்வின்ஸ் பண்ணிவிட்டு உங்கள் பக்கமாக வர்றதுக்கு ஹை சான்சஸ் ஆர் தேர். இன்னும் வந்து கார்ட்ஸ் பார்ப்போம். உங்கள் பக்கமாக வருவாங்களா, வந்தால் என்ன சொல்லுவாங்க. நீங்கள் இந்த பர்சனை அக்செப்ட் பண்ணலாமா வந்தா? ஓகே, ஓகே, எனக்கு தெரிஞ்சு இந்த பர்சன் உங்கள் பின்னாடி வருவாங்க. நீங்கள் ஒன்ஸ் வந்து அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா அந்த பர்சன் திரும்ப வருவாங்க. ஓகே, எப்படின்னா வந்து இந்த பர்சன் வந்து மேனிப்புலேட் பண்ணி வருவாங்க. லைக் இப்போ வந்து மூன் கார்டு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா வந்து இது வந்து ஏதோ ஒரு மிஸ்டீரியஸான கார்டு. பிகாஸ் கம்பேரிசமும் வந்திருக்கு அண்ட் ப்ரொஜெக்ஷன்ஸ் வந்திருக்கு. ப்ரொஜெக்ஷன்ஸ் பார்த்திங்க அப்படின்னா மாஸ்க் போட்டு இருப்பாங்க. ஓகே, ஸோ இந்த பர்சன் வந்து கம்பேர் பண்ணிவிட்டு விச் இஸ் ராங். ஆக்சுவலி நம்ம கம்பேர் பண்ணக்கூடாது. பட் ஸ்டில் அவங்களுடைய மைண்ட் செட் அப்படி இருக்குது. ஸோ அவங்க வந்து திரும்பி வரும்போது ஏதோ ஒரு உள்நோக்கத்தோடு வருவாங்க. ஓகே, அது வந்து நமக்கு வந்து அது அந்த ப்ளேஃபுல்னஸோடே தான் இருக்கும். இவங்க வந்து விளையாட்டுக்கு சொல்லக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு அவங்களுக்கே தெரியாமல் தான் அந்த விளையாட்டை விளையாடுவாங்க. அவங்க வந்து தெரிஞ்சு பண்ண மாட்டாங்க. இது வந்து ஒரு ஏன் நம்ம பண்ணக்கூடாது அப்படின்னு அவங்க வந்து ஒரு இன்டென்ஷன் என்னமோ அவங்களுக்கு வந்து பியூராக இருக்கும்னு சொல்ல முடியாது. அவங்க பண்ணுறது எதுவுமே கான்ஷியஸாக அவங்களுக்கு தெரியாது. ஓகே, ஸோ அந்த மாதிரி தான் அவங்க வருவாங்க. வந்துட்டு அவங்கக்கிட்ட மேனிப்புலேட்டிவாக ஒரு சில விஷயம் பேசுவாங்க. வரும்போது ரொம்ப ஒரு மாதிரி லவ்வி டவ்வியாக பேசுவாங்க. ஓகே, ஸோ அவங்கள நீங்கள் அக்செப்ட் பண்ணலாமா அப்படின்னு கேட்டால் அவங்க வந்து அக்செப்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து அவங்க பாஸ்ட்டில் எப்படி இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களை எப்படி ட்ரீட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளாரிஃபிகேஷன் வாங்கிட்டு மேபி நீங்கள் அக்செப்ட் பண்ணுங்கள். பட் கொஞ்சம் நீங்களும் வந்து ஒரு செல்ஃப் ரெஸ்பெக்டோடு இருந்துக்கோங்க. பட் யா செல்ஃப் ரெஸ்பெக்டோடு இருந்துக்கோங்க. ஏன்னா நம்ம வந்து
எனக்கு தெரிஞ்சு செல்ஃப் ரெஸ்பெக்ட் தான் ரொம்ப தேவைப்படுது. அண்ட் இவங்க வரும்போது ஒரு மாதிரி ஒரு மாஸ்க் போட்டுட்டு தான் வருவாங்க. இவங்க எங்கே காணோம், அவங்களுக்கு வந்து போர் அடித்தா காணோம் அப்படின்னு தேடி தான் வருவாங்க. ஓகே, பட் வரும்போது இது வந்து கொடுக்கும்போது லவ் வந்து ஜாஸ்தியாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஓகே, நீங்கள் தான் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். பட் கொஞ்சம் கொஞ்சம் நீங்கள் வந்து அனலைஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து இந்த பர்சனை அக்செப்ட் பண்ணுங்கள். ஓகே, தட்ஸ் ஆல் ஃபார் பைல் நம்பர் 1. பை. ஹாய் குரூப் நம்பர் 2. பர்கர் சூஸ் பண்ணவங்க எனக்கு எப்படியோ லேயர் பர்கரில் வந்து லேயராக இருக்குது. ஸோ அதை வச்சு நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா வந்து லைக் நீங்கள் வந்து நீங்களும் இல்லை உங்கள் பர்சனும் வந்து ஒரு ஹீலிங் ஸ்டேஜே இல்லாமல் நெக்ஸ்ட்டு ரிலேஷன்ஷிப்பு, நெக்ஸ்ட்டு க்ரஷ்ஷு அப்படின்னு போகிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. பார்க்கலாம் என்னன்ட்டு. மேபி அது 2ஆக இருக்கலாம், இல்லாமையும் இருக்கலாம். வாட்எவர், ஜென்ரல் ரீடிங் தான். ஸோ யா, ஃபைல் நம்பர் 2 உங்கள் பர்சன் எப்படிப்பட்ட பர்சன் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகே, நீங்கள் எப்படிப்பட்ட பர்சன்? ஓகே, ஓஷோஸ் என்ன எடுத்து பார்ப்போம். சாரி, நீங்கள் எப்படிப்பட்ட பர்சன்? உங்களுடைய க்ரஷ் எப்படிப்பட்ட பர்சன்? ஓகே, உங்களுக்குள்ள உங்கள் க்ரஷ் வந்து இந்த ரிலேஷன்ஷிப் பற்றி உங்களை பற்றி என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு பார்க்கலாம். ஓகே, யாரும் எடுத்து பார்க்கலாம். ஓகே, ஃப்யூச்சரில் அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்க ஆக்ஷன்ஸ் என்னவாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகே, ஸோ ஆல்சோஸ் ஃப்யூச்சரில் என்ன பண்ணுவாங்க, அவங்களுடைய ஃப்யூச்சர் ஆக்ஷன்ஸ். ரெண்டு கார்டு வந்துச்சு. ஓகே, இந்த ட்ரீம் கார்டு. ஓகே, ஸோ உங்கள் பர்சன் எப்படின்னா நான் சொன்ன மாதிரி பர்கர்னு சொன்ன மாதிரி தான் வந்து எனக்கு ஃபீல் ஆகுது. இந்த பர்சன் வந்து உங்ககிட்ட வந்து லவ் அந்த மாதிரி சொல்லி அவங்க இனிஷியேட் பண்ணுறாங்களோ இல்லையோ, பட் அந்த விதையை வந்து உங்ககிட்ட போட்டிருப்பாங்க. ஓகே, லைக் ஆசையாக பேசுகிறது அந்த மாதிரி. ஓகே, ஸோ இவங்க ஏன் பண்ணுறாங்க அப்படின்னா, பட் இவங்க வந்து ஸ்லோவாக தான் எடுத்துகிட்டு போவாங்க, ரொம்ப ஃபாஸ்ட்டாகவும் எடுத்துகிட்டு போக மாட்டாங்க. வித் ஸ்லோயிங் டவுன் கார்டு அவங்க வந்து ஒரு விதை தான் வந்து போடுவாங்க, நல்லா பேசுவாங்க. ஆனால் வந்து ஒரு கமிட்மெண்ட்டோ இல்லைன்னா வந்து ஒரு நெக்ஸ்ட்டு ஸ்டெப்புக்கு எப்படி போகிறது, இல்லை இது வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்லேயே மெயின்டைன் பண்ணுறது, இல்லை ஒரு ரிலேஷன்ஷிப் வந்து இதுதான் ஒரு ரிலேஷன்ஷிப்பு, ஃப்ரெண்ட்ஷிப்போ ஒரு லவ்வோ அப்படின்னு வந்து ஒரு டேர்ம் பண்ணாமல் வந்து எப்படியோ வந்து கொண்டு போகிறது. பட் இவங்க தான் வந்து அந்த விதையை விதைச்சிருப்பாங்க. அவங்க வந்து சும்மா கிடையாது, அவங்க எல்லாருக்கிட்டேயுமே நல்லா பேசுவாங்க, ரொம்ப நல்லா பேசுவாங்க, நல்லா வாழைப்பழம் மாதிரி நல்லாவே பேசுவாங்க. இவங்களுக்கு வந்து நல்லா பேசுகிற திறமை இருக்குது. அந்த மாதிரி இவங்க வந்து ஒரு ஆப்போசிட் ஜெண்டரை எப்படி ஹேண்டில் பண்ணணும், எப்படி வந்து அவங்கக்கிட்ட பேசி நம்ம ஜெயிக்க முடியும் அப்படிங்கிறதும் இவங்களுக்கு தெரியும்.
ஸோ வேறஸ் நீங்கள் வந்து எப்படின்னா ஒரு நியூவாக வந்து நீங்கள் எங்கேயோ அடி வாங்கியிருக்கீங்க, அந்த மாதிரி வந்து ஒரு எனர்ஜியில் வந்து இருக்கிறீங்க. ஓகேவா? உங்களுக்கு வந்து இது லவ்வா இல்லை க்ரஷ்ஷாக கூட வந்து சில நேரம் வந்து தெரியல. இல்லை நம்ம மேனிப்புலேட் ஆகிட்டோமா அப்படின்னு தெரியாமல் உட்காந்துருக்கீங்க. நீங்கள் வந்து யாருமே எனக்கு வேணாம், நான் தனியாக இருக்கிறேன் அப்படின்னு நீங்கள் நினைக்கும் போது இந்த பர்சன் வந்திருக்கலாம். வந்துட்டு இவங்க வந்து ஆசையாக பேசியிருக்கலாம். நீங்கள் வந்து எப்போ ஒரு ப்ரப்போசலோ உங்களுக்கு எப்போ இன்ட்ரெஸ்ட் வருதோ அப்போ இந்த பர்சன் வந்து ஒரு மாதிரி ஆன் அண்ட் ஆஃபாக வந்து இருக்கிற மாதிரி இருக்கும். லைக் எப்படி சொல்கிறது, ஒரு கமிட்மெண்ட் இல்லாமல் வந்து இல்லை என்ன ஒரு நான் அந்த மாதிரி நடந்துக்கவே இல்லையே அப்படிங்கிற மாதிரி பேசுகிற மாதிரி இருக்கும். ஸோ உங்கள் மைண்ட் வந்து ரொம்ப வந்து ஒரு எஸ்வாஸ்டடாக இருக்கும். நான் என்ன ஒரு லூப் ஹோலில் மாட்டிக்கிட்டேன்னா, இது என்ன புது கதையாக இருக்குது, நான் என்ன செவனேந்துன்னு இருந்தேன் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ இந்த பர்சன் வந்து உங்களை பற்றி என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு, இவங்க வந்து ஒரு ரீபவுண்டுக்காக தான் வந்து உங்ககிட்ட வந்து வந்திருக்கிற மாதிரி இருக்குது. ஓகே, ஸோ இந்த பர்சன் வந்து தனியாக இருக்கோமே அப்படிங்கிறதுக்காக, டெய்லி நம்மக்கிட்ட பேசுகிறதுக்கு ஆள் இல்லை அப்படிங்கிறதுக்காக இந்த பர்சன் வந்து உங்ககிட்ட சும்மா பேசி ட்ரை பண்ணியிருப்பாங்க. அது வந்து நீங்கள் வந்து இன்னொரு பக்கம் வந்து ஒரு மாதிரி லோன்லியாக இருக்கிறனால வந்து உங்களுக்கு வந்து அந்த பர்சனை வந்து பிடிச்சி போயிருக்கலாம். அவங்க பேசுகிற ஆறுதல் சொல்கிற விதம் எல்லாமே வந்து ரொம்ப நல்லா இருந்திருக்கும். அதனால் வந்து உங்களுக்கு வந்து அது பிடிச்சி போயிருக்கலாம். ஓகேவா? ஸோ இந்த பர்சன் வந்து ஆஃபர் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் என்னென்னா வந்து இந்த பர்சனுக்கு வந்து இவங்க வெளியில் ஷோ ஆஃப் பண்ணுறது ஒரு 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 மாதிரி இருக்கும். பட் உள்ளே வந்து அவங்க வேறு மாதிரியான ஒரு பர்சன். ஸோ இது எல்லாமே நல்லா போயிட்டுருக்கிற மாதிரி இருக்கும். ரொம்ப ஸ்மூத்தாக போயிட்டுருக்கிற மாதிரி, ஜாலியாக போயிட்டுருக்க மாதிரி இருக்கும். பட் எண்ட் ஆஃப் த டே வந்து இது வந்து ஒரு மாதிரி 2 பேருமே வந்து தனியாக இருக்கிறீங்க அப்படிங்கிறதுக்காக வந்து 2 பேருமே பேசின மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ சாரி, நான் ஒரு சில வேர்ட்ஸ் வந்து ரிப்பீட் பண்ணுறேன். அது ஒரு யூசர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, சில வேர்ட்ஸ் ரிப்பீட் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ 2 பேருமே வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, இவங்க தான் என் ட்ரீம் பார்ட்னர், அவங்க தான் என் ட்ரீம் பார்ட்னர் இருக்கும். பட் அந்த ஆப்போசிட் பர்சன் உங்கள் க்ரஷ்ஷுக்கு வந்து இவங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. லைஃப் லாங் வர போகிறவங்களா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து அவங்க அக்செப்ட் பண்ணுறதுலாம் இல்லை. அவங்க வந்து கிளியர்லி வந்து ரீபவுண்ட், அந்த ரீபவுண்டுனா ஒரு ஹீலிங் ஸ்டேஜில் ஒருத்தவங்க கூட பேசுவாங்கள்ல, அந்த மாதிரி இருக்காங்க. ஸோ ஃப்யூச்சரில் என்ன நடக்கும் அப்படின்னா வந்து, நீங்கள் எஃபர்ட்ஸ் போட்டிங்க அப்படின்னா வந்து இந்த ஒரு ரிலேஷன்ஷிப் வந்து நெக்ஸ்ட்டு ஸ்டேஜுக்கு வந்து நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம். பட் நீங்களும் அவங்களும் போடுற எஃபர்ட்ஸில் தான் இருக்குது. 2 பேருமே வந்து அவங்க பாஸ்டோடைய எல்லா விஷயமும் மறந்துட்டு, பாஸ்ட்டில் வந்து அடி வாங்கினது, யார்கிட்டையாவது ஏமாந்துருந்தால் 2 பேருமே வந்து ஒன்றா ஹீல் ஆகி 2 பேரும் அந்த பாஸ்ட்லேருந்து ஒன்றா வெளியில் வந்து அதுக்கப்புறம் இந்த ரிலேஷன்ஷிப்பை வந்து ஸ்டார்ட் பண்ணணும்னு நினச்சா தாராளமாக பண்ணலாம். அதுக்கு வந்து 2 பேருமே வந்து ஹீல் ஆகணும். ஒருத்தர் மட்டும் ஹீல் ஆகி இன்னொருத்தர் ஹீல் ஆகலை அப்படின்னா வந்து ரொம்ப கஷ்டம். ஏன்னா அந்த ரைப்னஸ்ஸு, நியூ விஷன், பார்ட்டிசிபேஷன் இதெல்லாம் வந்து கை கோர்த்து நிற்கிறது, இந்த ரிலேஷன்ஷிப் வந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு போகிறது. ஸோ அது வந்து எப்போ அப்படின்னா, நீங்கள் வந்து ஒன்ஸ் நீங்கள் வந்து பாஸ்ட்லேருந்து 2 பேருமே, ஏன்னா ஹீலிங் கார்டு இருக்குது. ஸோ ஹீல் ஆகி நீங்கள் வெளியில் வந்ததுக்கப்புறம் தான் வந்து நீங்கள் நெக்ஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் லைஃப்க்கு போக நெசசரிலி உங்களுடைய எக்ஸ் அந்த மாதிரிலாம் இல்லை. ஒரு ட்ராமா வந்து ஒரு பயம், அந்த மாதிரி இந்த பர்சன் எங்கே நம்மளை ஹர்ட் பண்ணிடுவாங்களோ, இந்த பர்சன் நம்மளை விட்டுட்டு போயிடுவாங்களோ அப்படின்னு இல்லாமல் 2 பேரும் எப்போ 2 பேரை நம்ப ஆரம்பிக்கிறீங்களோ அப்போ தான் வந்து இந்த ரிலேஷன்ஷிப் நெக்ஸ்ட் லெவலுக்கு எடுத்துகிட்டு போக முடியும். அண்ட் ரிமெம்பர் தேட் 2 பேருமே வந்து எஃபர்ட்ஸ் பண்ணணும். ஓகேவா? ஒருத்தர் மட்டும் எஃபர்ட்ஸ் போட்டால் இங்கே பத்தவே பத்தாது. ஏன்னா வந்து எனக்கு வந்து இந்த ஒருத்தர் மட்டும் எஃபர்ட்ஸ் போடுற ஒரு எனர்ஜி வந்து ஒரு பர்சன்கிட்ட நான் பார்க்குறேன். ஸோ இந்த பர்சன் வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி ப்ளேஃபுல்னஸ் அந்த மாதிரி தான் இருக்காங்க. சும்மா ட்ரை பண்ணுறோமே அப்படின்னு சொல்லிட்டு போகிற போக்கில் அப்படிங்கிற மாதிரி பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க மனசில் வந்து நீங்கள் வந்து ஒரு சீரியஸ் ரிலேஷன்ஷிப்பை வந்து கொண்டு வரணும். அந்த மைண்ட் செட் வந்து நீங்கள் தான் கொண்டு வரணும். ஓகேவா? ஸோ அதுதான் வந்து உங்களுக்கான டாஸ்க்குன்னு வச்சுக்கோங்க. அது வந்து ரொம்ப பெரிய டாஸ்க் தான். இட்ஸ் அப் டு யூ. நீங்கள் வந்து அதை டாஸ்க்காக எடுத்து பண்ணிங்க அப்படின்னா தட்ஸ் ஃபைன். அப்படி இல்லைன்னா
கூட இட்ஸ் ஃபைன் தான். அப்படின்னா நீங்கள் வேறு ஒரு பர்சனை சூஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும், அவ்வளோதான். ஸோ இந்த பர்சன் வேணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா வந்து நீங்கள் வந்து எஃபர்ட்ஸ் போடுங்க. எஃபர்ட்ஸ் போட்டால் டெஃபினெட்லி இந்த பர்சன் வந்து உங்கள் இதை வந்து ஒரு லாங் டேர்முக்கு நீங்கள் கொண்டு போகலாம் இந்த ரிலேஷன்ஷிப்பை. ஐ எம் சீயிங் தட் ஏஸ் ஆஃப் வான்ஸு அந்த மாதிரி அதெல்லாம் வச்சு என்னால் பார்க்க முடியுது. ஸோ யா, பை பைல் நம்பர் 2. ஹாய், பைல் நம்பர் 3. ஐஸ்கிரீம் எல்லாமே சில்லுன்னு இருக்கிற மாதிரி இருக்குது. ஐ மீன் லைக் ஒரு கூலஸ்ட் பர்சன் நீங்களும் உங்கள் க்ரஷும் இருக்கலாம். மேபி எனக்கு தெரியல, ஐஸ்கிரீமில் வந்ததுனால நான் சொல்கிறேன். ஸோ பார்க்கலாம் உங்கள் பர்சன் அண்ட் நீங்கள் எப்படி, உங்களுடைய ஃப்யூச்சர் எனர்ஜி எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பைல் நம்பர் 3, உங்கள் க்ரஷ் இந்த மாதிரியான ஒரு பர்சன், உங்கள் எனர்ஜி, நீங்கள் எந்த மாதிரியான ஒரு பர்சன், உங்களுடைய எனர்ஜி. ஓகே, ஒரு ஓஷோஸ் எடுத்து பார்க்கலாம். ஓகே, உங்கள் க்ரஷ் எனர்ஜி, உங்களுக்கான எனர்ஜி. ஓகே, ஓவரால் எனர்ஜி என்ன, அவங்க உங்களை பற்றி என்ன நினைக்கிறாங்க, உங்கள் ரிலேஷன்ஷிப் பற்றி என்ன நினைக்கிறாங்க. ரெண்டு கார்டு இருந்துச்சு. ஓகே, டேரோ கார்டு எடுத்து பார்க்கலாம். ஓகே, தெரியல, சாரி. ஓகே, ஸோ ஃப்யூச்சர் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். Future. ஓகே, இந்த பர்சன் வந்து நீங்கள் வந்து அவங்கக்கிட்ட வந்து ஒரு மாதிரி நீங்கள் தான் வந்து ப்ரப்போஸ் பண்ணிவிட்டு இல்லை அந்த மாதிரி இருந்திருப்பீங்க. ஓகேவா, நீங்கள் வந்து ஒரு மாதிரி உங்களை வந்து இந்த பர்சன் வந்து ஒரு ஹை வர்தி பர்சனாக பார்க்குறாங்க. பட் இந்த பர்சன் வந்து ஒரு இல்லை நான் அந்தளவுக்கு ஒர்த் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஆனால் இந்த பர்சன் வந்து எப்படி தெரியுமா ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்க, அவங்க வந்து உங்களை திட்டியோ இல்லை வந்து துரத்தி விட்டோ இல்லை வந்து நோ கான்டாக்டில் வச்சோ அப்படி வந்து அவங்க பண்ணுறாங்க. பட் அவங்க வந்து ரிக்ரெட்டும் பண்ணுறாங்க. ஐயோ நம்ம அந்த பர்சனை வந்து இந்த மாதிரி நம்ம விரட்டி விட்டோமே அப்படின்னும் ரிக்ரெட் பண்ணுறாங்க. நீங்கள் வந்து ஒரு மாதிரி லவ்விங்காக இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பர்சன் ரிக்ரெட்டும் பண்ணுறாங்க. ஓகேவா, ஸோ இந்த பர்சன்கிட்ட எனக்கு தேர்ட் பார்ட்டி எனர்ஜி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். மேபி தெர் ஆர் ஸோ மெனி சாய்ஸஸ். அவங்களுக்கு வந்து சாய்ஸஸ் இருக்குது. பட் உங்களை வந்து ஒரு ஹை வர்தி பர்சன் தான் பார்க்குறாங்க. ஓகே, ஸோ அவங்க அவங்க வந்து அவங்களுக்கு சாய்ஸஸ் இருக்குதான், இல்லைன்னு இல்லை. பட் இந்த டைம் வந்து அவங்க வந்து யாரையுமே அக்செப்ட் பண்ணுற சிச்சுவேஷனில் வந்து அவங்க இல்லை. ஸோ தெர் இஸ் தேர்ட் பார்ட்டி இந்த சென்ஸ் வந்து நான் பார்க்குறது வந்து ஒர்க்கு இல்லைன்னா வந்து
ஃபினான்ஸ் அவங்களுக்கு வந்து சரியில்லாமல் இருக்கலாம். அதனால் இந்த பர்சன் வந்து ஒரு இல்லை நான் ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டி இல்லை, அதனால நான் லவ் வந்து அக்செப்ட் பண்ணல, கெரியர் ஓரியன்டாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பர்சன் வந்து உங்களை வந்து அக்செப்ட் பண்ணதுக்கு வந்து யோசிப்பாங்க. வேறஸ் நீங்கள் வந்து ஒரு லவ்விங் பர்சனாக இருப்பீங்க. நான் பார்த்துக்கிறேன், நான் வந்து உனக்கு சப்போர்ட் பண்ணுறேன், ஃபினான்ஷியலாக ஹெல்ப் பண்ணுறேன், எல்லாமே நீங்கள் சொல்வீங்க. ஓகே, பட் இந்த பர்சன் வந்து ஒர்க் ரிலேட்டடாக இருக்கிறாங்க. நிறைய எஃபர்ட்ஸ் வந்து நீங்கள் போடுறீங்க, அவங்க வந்து கண்டுக்காமல் இருக்கிறாங்க. பிகாஸ் இந்த பர்சன் வேறு எதுலேயும் ஃபோக்கஸ் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. ஓகேவா, வேறு ஏதோ ஒரு இதில். பட் இந்த பர்சனுக்கு வந்து இன்னொரு ஒரு பர்சனும் வந்து அட்டென்ஷனும் கொடுத்துட்ருக்குறாங்க. ஓகே, லைக் ஏதோ ஒன்று போயிட்டுருக்கு, இந்த பர்சன் வந்து கண்டுக்கல. ஓகே, யாரையுமே கண்டுக்கல. ஏன்னா இந்த பர்சன் வந்து ஒர்க் ரிலேட்டடாகவே பிஸியாக இருக்கிறாங்க. அவங்க கெரியர் என்ன பண்ணுது, நெக்ஸ்ட் என்ன மூவ் ஆன் ஆகுறது அப்படின்னு தான் அவங்க யோசிக்கிறாங்க. மத்தபடி அவங்க வந்து ரிலேஷன்ஷிப் அப்படின்னு சொல்லிட்டு போகணும் அப்படின்னு நினைக்கல. அவங்களுக்கு இன்னொரு ஒரு தாட் இருக்குது, நீங்கள் இந்த ரிலேஷன்ஷிப்பில் வந்து சஃபர் ஆவீங்க, ரொம்ப கஷ்டப்படுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நிறைய காம்ப்ரமைஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் வளர்ந்த லைஃப் ஸ்டைல் வேறு மாதிரி இருக்கும். இந்த பர்சன் வந்து ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியாக இருக்கலாம், இல்லை நீங்கள் வந்து கொஞ்சம் அவங்களோட ஒரு ஸ்டாண்டர்ட் மேலே இருக்கலாம், இல்லை வயசே வச்சாவாக இருக்கலாம், அந்த மாதிரி இருக்கலாம். ஸோ இந்த பர்சன் வந்து வேணாம், இவங்களை ஏன் நம்ம கஷ்டப்படுத்தணும், நிறைய இவங்க நமக்காக வந்து கஷ்டப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பர்சன் வந்து ஒதுங்கி போவாங்க. ஓகேவா, ஃப்யூச்சரில் வந்து என்ன நடக்கும் அப்படின்னா, இவங்க வந்து இன்செக்யூர்டாக இருந்து அவங்களுக்கு வந்து அவங்க கூட அவங்க வந்து யார் கூடயுமே டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு நினைக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க ஃபுல் ஃபோக்கஸ் வந்து மணி தான் இருக்கும். பட் அவங்களுக்கு ஒரு விஷயம் தெரியல, அவங்களே வந்து அவங்க வந்து ஒரு கேஜ்குள்ளே இருப்பாங்க. இங்கே பாருங்கள், அந்த பறவை வந்து அதுதான் தானாக வெளியில் போகலை, மித்ததெல்லாம் வெளியில் போயிட்டுருக்கோம். லவ் இருந்தால் எது வேணால் சமாளிக்கலாம் அப்படிங்கிறது வந்து அவங்களுக்கு புரியவே இல்லை. ஸோ அவங்க வந்து அந்த ஒரு பர்டிகுலர் இதிலே இருந்துட்டு உங்ககிட்ட வந்து நிறைய உங்களை லவ் பண்ணுறதுக்கு இல்லை ரிலேஷன்ஷிப் போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருந்துமே வந்து அவங்க வந்து போகமாட்டாங்க. ஓகே, அவங்க வந்து இல்லை, அவங்கக்கிட்டேருந்து டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுவாங்க. ஏன்னா டிஸ்டன்ஸ் கார்டு தான் நான் இந்த 3 கார்டுமே வந்து டிஸ்டன்ஸ் கார்டு, இந்த 4 இருக்குல்ல எல்லாமே டிஸ்டன்ஸ் கார்டு. உங்கள் மேலே அவங்களுக்கு ஃபீலிங்ஸே இருந்தாலும் அவங்க வந்து வரமாட்டாங்க. ஏன்னா அவங்க மைண்டு ஃபுல்லுமே ஃபோக்கஸ் வந்து ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டி அப்படிங்கிறதுல தான் இருக்குது. அவங்க வந்து ரொம்ப இல்லை எனக்கு ஏஜ் போயிட்டே இருக்குது, இல்லை ஃபேமிலி ப்ரெஷர் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து ரொம்ப ஒரு கடனாளியாக இருப்பாங்க, இல்லை கடன் பட்டிருப்பாங்க. அதனால அவங்களால வந்து வெளியிலே வர முடியாது. இல்லை அப்படின்னா வந்து அவங்க வீட்டில் வந்து ரொம்ப ரெஸ்ட்ரிக்டிவான ஃபேமிலியாக இருப்பாங்க. ஒரு கேஸ்ட் பார்க்குறதாவோ, ஒரு ரிலீஜியஸ் பர்சனாவோ அவங்களால வந்து அதுலேருந்து வெளியில் வர முடியாது. எதுவுமே விட்டு கொடுக்க முடியாது, வீடையும் விட்டு கொடுக்க முடியாது. அதனால் நீங்கள் கஷ்டப்படுவீங்கிறதுக்காக அவங்க வீட்டில் நீங்கள் வந்து ஒரு லாங் டேர்ம் ரிலேஷன்ஷிப்புக்கு போனாலுமே நீங்கள் கஷ்டப்படுவீங்கிறதுக்காக அந்த பர்சன் வந்து விலகி போயிடுவாங்க. உங்களை விட்டு டோட்டலி வந்து விலகி போக ட்ரை பண்ணுவாங்க. பட் அவங்களுக்கு முடியவே முடியாது. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஒரு டிஸ்டன்ஸ் வந்து அவங்க கீப்பப் பண்ணுவாங்க. ஸோ அவங்க வந்து உங்ககிட்ட டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணும்போது உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும், அவங்களுக்குமே அது கஷ்டமாக தான் இருக்கும். என்னடா நம்ம இப்படி ஹர்ட் பண்ணிட்டோமே அப்படின்ட்டு. நீங்கள் இல்லைன்னா அவங்களுக்கும் லோன்லியாக தான் ஃபீல் ஆகும். பட் ஸ்டில் அவங்களால வந்து அதை எடுத்துகிட்டு போகிறதுக்கு வந்து தைரியம் இல்லை. ஸோ எடுத்துகிட்டு போக தைரியம் இல்லாதவங்கக்கிட்ட நம்ம பேசி ஒரு யூஸுமே கிடையாது. அதனால அவங்களும் போயிடுவாங்க. ஐ மீன் ஒன் ஸ்டெப் அட் அ டைம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக விலகி போயிடுவாங்க. ஸோ பி சேஃப். பாயிண்ட் நம்பர் 3. பை பாய்.